இன்றைக்கி ரேஷன் அரிசியில் வந்து எப்படி இட்லி பூவாட்டம் செய்யலான்னு பார்க்கலாம். பார்த்துக்குங்க, நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் 11 கிளாஸ், இது வந்து கிளாஸ்னால் சின்னது இல்லைங்க, ஒரு ஆழாக்கு இது பெருசு தான். நீங்கள் எதில் எடுத்துக்கிங்களோ அதில் அளந்துக்குங்க. 11 டம்ளர் எடுத்துக்கிறேன். நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து தள்ளி கூட நான் கரெக்டாக ஃபுல் வீடியோவுமே போட்டுக்கேன் பாருங்கள். 11 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பச்சரிசி வந்து 3 எடுத்துக்கணும். அது 11, இது 3, டோட்டலாக 14 டம்ளர் நான் எடுத்துக்கிட்டேன். அரிசி ரேஷன் அரிசி தான், கடை அரிசி கிடையாது, ஓகேங்களா. வெளியே போட்டு வாங்கினது. இதை செய்யறது பெருசு இல்லை, இதை கழுவணும், அதுதான் மெயின் ப்ராசஸ். இது குறைஞ்சது ஒரு 10 வாட்டியாச்சும் நீங்கள் கழுவணும். என் பக்கத்தில் வச்சுருக்க பாருங்க, அந்த பக்கெட்டி ஃபுல்லாக நான் கழுவி ஊற்றுவேன். அந்தளவு டஸ்ட்டு அந்த இதுவெல்லாம் அழுக்கெல்லாம் போகணும், ஓகேங்களா. நல்லா கழுவிட்டு பக்கத்தில் எடுத்துகிட்டு அந்த மாதிரி தண்ணி மாற்றி மாற்றி கழுவிட்டே இருங்க. பாத்திரம் கொஞ்சம் அகலமாக எடுத்திங்கன்னா ஊறத்துக்கு கரெக்டாக இருக்கும், சரிங்களா. கழுவிட்டு இது பாருங்கள், 10 வாட்டி களைஞ்சும் அழுக்காக இருக்க மாதிரியே தெரியுதுங்களா. ஆனால் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்கா. அந்த ரேஷன் அரிசிங்க எப்படி காமிச்சு இப்போ கழுவி அந்த மாதிரி எடுத்து பாருங்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உளுந்து 1 டம்ளர் போதுங்க, தலை வட்டி தான் போடுறேன், நிறையலாம் இல்லை. 16 டம்ளருக்கு நான் 1 டம்ளர் தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு. வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இந்த உளுந்து வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கடை உளுந்து தான் வாங்கணும், ரேஷன் உளுந்து கிடையாது. கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் எங்கன்னா இருக்குங்களா, அந்த உளுந்தை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் உதிரி ஆகணும். இந்த உளுந்து சைஸ் பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ரொம்ப பெருசாக சொல்லலைங்க, ரொம்ப குட்டியாக வாங்க வேணாம்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அதுக்குன்னு ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் உங்களை வாங்க சொல்ல. நார்மலாக இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் உளுந்து வாங்கிக்கிங்க, அவ்வளோதாங்க, சரிங்களா. இது வந்து நான் 2 வாட்டி வாஷ் பண்ணுறேன். கடை உளுந்து தானுங்க, 2 டைம் வாஷ் பண்ணிட்டு 3ஆவது வாட்டி அப்படியே ஊற்றி வச்சிடுறேன், சரிங்களா. கையில் நல்லா நான் எப்படி செய்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி அரிசி எடுத்து களைஞ்சி நல்லா ஊற்றணுங்க. அப்போ தாங்க அது நல்லா அந்த அழுக்கெல்லாம் போகும், ஓகேங்களா. 2 வாட்டி ஊற்றி வச்சு 3ஆவது வாட்டி தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இதை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்கா பாருங்கள். கழுவி எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வெள்ளையாக ஆகிற அளவுக்கு முடிஞ்ச அளவு கழுவி ஊற்றுங்க, சரிங்களா. களைஞ்சதுக்கப்புறமா இது ஒரு பிளேட் போட்டு மூடி வைக்கணுங்க. இது எவ்வளோ நேரம் ஊறணும்னு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் ஊறணும். நான் காலையில் ஊற வச்சுட்டேன், பசங்களெல்லாம் ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுறேன். பாருங்கள், ரேஷன் அரிசியை எடுத்து காட்டுறேன். எந்த அளவு இருக்குது, நான் எந்த அளவு கழுவி க்ளீன் பண்ணி இந்த அளவு ஒயிட் ஆக்கி வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஒரு 4 மணி நேரம் அது ஊறட்டும். அப்புறம் நம்ம வந்து கிரைண்டரில் ஆட்டிக்கலாம். இது வந்து கடையில் கொடுத்து அரைக்கிறதுக்கு செட் ஆகாது. நான் வீட்டில் இருக்கிற கிரைண்டரில் போட்டு ருபத்துக்கு தான் இது செட் ஆகும், சரிங்களா. நான் கால்வாசி தான் உளுந்து போட்டால் அது பாருங்கள் ஊறி அந்த கோட்டளவு தாண்டி அந்த குட்டி அன்னக்குடையில் தானேங்க நான் ஊற வச்சேன். பாதி உளுந்து முதல்ல கிரைண்டரில் போட்டுக்கணும். முதல்ல தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க எல்லா உளுந்தையும் சேர்க்கணும். அரை மணி நேரம் எடுத்துக்கும் ஒரு இதுவும். இப்போ உளுந்து அரை மணி நேரம், நான் 2 பாதியாக யூஸ் பண்ணுறேன்னா அப்போ உளுந்துக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கணும். அரிசி அதை மாதிரி போட்டுக்கணும், ஓகேங்களா. ஒரு கிரைண்டர் போட்டுக்கணும். மாவு மெசிய ஒரு 1/2 hour எடுத்துக்குவீங்க. இந்த உளுந்து பக்குவம் பாருங்கள், நான் தண்ணியில் போட்டு காட்டுறேன்னா அந்த மாதிரி மிதக்கணும். அப்பப்போ சைடில் தள்ளி விடணும். இந்த டிப்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. என்ன பண்ணணும், கிரைண்டர் போசல சைடில் ஓரத்தில் தள்ளி விடணும். தண்ணி விட்டு மேலெல்லாம் தள்ளி விட்டணும். அந்த பொழிக்கல் எடுத்துகிட்டு நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோன்னா அது வந்து எப்பவுமே அப்புறம் காஞ்சி வறண்டு போச்சுன்னா அவங்களால அதை க்ளீன் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த லீவு நாளில் ஊற வச்சுட்டு இப்போ ட்ரை பண்ணுங்கள். இல்லை என்னால் முடியாதுன்னா நான் அதுக்கு எதுனா வேறு வீடியோ போடுறேன். அதுக்கு வேணால் 4க்கு 1 அந்த மாதிரி உளுந்து போட்டிங்கன்னா கிரைண்டரு நீங்கள் வெளியே கொடுத்து அரைச்சிட்டு வர மாவு கரெக்டாக இருக்குது. இட்லி மாவு, தோசை மாவுக்கு இது தோசையும் ஊற்றிக்கலாம், இட்லியும் ஊற்றிக்கலாம். நான் செய்கிற மாவு உளுந்து 2 வாட்டி போட்டு 1 மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு. அடுத்தது அரிசி போட்டிருக்கேன். அந்த அன்னக்குடையில் ஒரு அன்னக்குடை இல்லை இன்னும் கொஞ்சம் வேணால் போட்டுக்கலாம், உங்களுக்கு தெரியலைங்க. உங்கள் கிரைண்டர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரைண்டர் வந்து எங்கள் மாமியார் கிரைண்டரு, சொன்னால் நம்ப மாட்டீங்க, 45 வருஷமாக இருக்குங்க. ரிப்பேர் ஆனால் ரெடி பண்ணின்னு வருவாங்க எப்போனா, அவ்வளோதான். இது ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஸ்மூத்தாக இருக்குங்களா தொட்டு பார்த்தா. இது ஒரு உரல் வேணால் லேசாக குறைக்குன்னு எடுத்துக்கலாம், மிச்சம் எல்லா உரலும் மழை எடுங்க, நல்லாயிருக்கும் இட்லிக்கு. அப்புறமா எடுத்ததுக்கப்புறமா உடனே அரிசி போடக்கூடாது. அடுத்த இருக்குன்னா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டிங்கன்னா கிரைண்டர் நிற்காதுங்க. இல்லை சில டைம் அரிசி போட்டால் அது சுத்த மாட்டுதுன்னு சொல்லுவாங்க, அந்த பிரச்சனை இதில் வராது, சரிங்களா. அப்போ வந்து இந்த மாதிரி கடைசி உரலுக்கு வந்துட்டேன் பாருங்கள்.
உப்பு வந்து நான் இதில் லாஸ்ட் வரலில் சேர்த்துருக்கேன். இது வந்து உப்பும் மசிஞ்சிடும், கிரைண்டரில் எல்லாமே முடிஞ்சிடும். ஓகேங்களா? இல்லைனா நீங்கள் டைரெக்டாக போட்டு கூட போட்டுக்கலாம். நான் 3 கை அளவு எடுத்து போட்டிருக்கேன். அந்த பக்கெட்டி ஃபுல்லாக வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கிரைண்டரு மொத்தத்தையும் வலிச்சிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி கழுவியாச்சு. அதுலேயே நான் எப்படி கழுவுறேன்னு பாருங்கள். இந்த தண்ணி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எப்போவுமே சிக்கனமாக இருக்கணும். சரிங்களா? இந்த மாவு தண்ணியை ஒரு கப்பு மாதிரி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு ஈஸியாக அதை எடுத்து ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஒரு கப் எடுத்து ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலை, உங்களுக்கு தெரியும் இல்லைங்க மாவு கரைக்கிறதுக்கு எந்த அளவு பதம் வேணும்னு. தண்ணி பத்தலைன்னா இன்னொரு வாட்டி கூட கழுவி ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? கையை நல்லா க்ளீன் பண்ணணும். தேர்டு கண்டிஷன் நான் சொல்லியிருக்கேன். கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு கையில் வலையில எதுவாக இருந்தாலும் கழட்டிடுங்க. கண்ணாடி வலையெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா போடவே கூடாது. கழட்டிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். எனக்கு 3 டப்பா ஆச்சு. அந்த பக்கெட்டையும் ஆச்சுங்க. ஓகேங்களா? எங்கள் மாமியார் சொல்கிற கண்டிஷன் என்னென்னா, மாவு வெளியே தெரியக்கூடாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா என்ன வச்சுருக்கீங்க, நான் க்ளீனாக பாருங்கள். நான் ரெட் பக்கெட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி துடைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு டப்பா அடி மாவு வந்து நான் தோசைக்கு எடுத்துப்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில் இருக்க மாவை மேலே இருக்க மாவுலாம் இட்லிக்கு எடுத்துப்பேன். இட்லி பாத்திரத்தில் நான் சேப்பங்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இது ஓவர் நைட் ஃபுல்லாக வெந்திருக்குங்க. ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து இந்த மாவு ஊறி இருக்குங்க. வெளியே புளிச்சிருக்கா? ஓகேவா? புளிச்ச மாவு இது பாருங்கள். வேணுன்னா கட்டியாக இருக்குது பாருங்கள். அப்போயே நம்ம தண்ணி சேர்த்தோம். வேணுன்னா இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கரைச்சிக்குங்க. இது நைட் ஃபுல்லாக வச்சிங்கன்னா புசு புசுன்னு சூப்பராக அந்த பபுள்ஸாக தெரியும். அந்த ஸ்டேஜில் இருந்தால் சூப்பராக இருக்கும். இதை வந்து ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம இட்லி பாத்திரத்தில். இட்லி குண்டானில் நீங்கள் என்ன வேக வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். இந்த தண்ணியில் நான் சேப்பங்கிழங்கு வேக வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு. இதுக்கான ஒரு வீடியோ கூட நான் என் சேனலில் போட்டிருக்கேன். போய் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். இட்லி பாத்திரம் தண்ணியில் நான் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணுறேன், அந்த தண்ணியே வேஸ்ட் பண்ணாமல். ஓகேங்களா? நம்ம எப்படி ஒரு கேர்ள் எப்படி ஒரு தண்ணியை வேஸ்ட் பண்ணலாம்? ஒரு சமையல் செய்கிறவங்க ஆணோ பெண்ணோ அதை சிக்கனமாக பயன்படுத்தணும். எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அந்த கொதிக்கிற தண்ணியில் கூட நாங்கள் காய வச்சு நேரத்தை மிச்சப்படுத்துவோம், கேஸை மிச்சப்படுத்துவோம். எல்லாத்துலேயும் டேலண்ட்டுங்க. அடுத்த ட்ரிக் வாங்க. இந்த மாதிரி ஒரு கப் இருந்தால் போட்டுக்குங்க மூடியில். இது எதுக்கு சொல்கிறேன்னா, வீடியோ எண்டில் பாருங்கள் நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. சைடில் சுற்றி இருக்குங்களா கொஞ்சம் பள்ளமாக இருக்க மாதிரி ஒரு 3 கரண்டி எடுத்துக்கோங்க மாவை. தட்டி இட்லிலாம் கிடையாது. தட்டிட்டு இந்த மாதிரி ஏதோ ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு, ரொம்ப கோட்டிங் கனமாக இல்லை, லைட்டாக தான் இருக்கணும் கோட்டிங். அந்த கனம் பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குங்களா? 3 கரண்டி ஓகே. இந்த தட்டுக்கு இது மேலே வச்சு மூடி வச்சுடுங்க. ஓகேங்களா? தண்ணி வெந்த தண்ணியில் தண்ணி கொதித்த தண்ணியில் தான் இட்லி வேக வைக்கணும். அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கும். வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரு கத்தியில் தண்ணியில் தொட்டுட்டு அந்த மாவை தொடணும். சுத்தமாக மாவே அந்த கத்தியில் வரக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அதில் மாவு ஊட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இட்லிலாம் நம்ம எடுத்தாச்சு. சேப்பங்கிழங்கு வந்துக்குதானே அதையும் செக் பண்ணிடலாமா? அந்த கத்தியில் குத்துனீங்கன்னா உள்ளே கரெக்டாக உள்ளே போதுங்களா? அப்போ அது வெந்திருக்கு சேப்பங்கிழங்கு. ஓகேங்களா? இதை வச்சு நான் பொரியல் கூட பண்ணியிருக்கேன். ஓகே, ஷார்ட்ஸில் இருக்கும், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். அவ்வளோதாங்க, சுட சுட இட்லி ரெடிங்க. ரேஷன் அரிசியில் பூவாட்டம் இட்லி பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகும். உங்களுக்கு தெரியுமாங்க? நீங்கள் கடை அரிசி வாங்கினாலும் நல்லா இருக்காது, உளுந்து கம்மியாக சேர்த்துருக்கோம். அதான் மெயினான விஷயம். ஓகேங்களா? இந்த தட்டில் வந்து தண்ணி ஊற்றிட்டு சுற்றி கொஞ்சம் ஆற வச்சுட்டு இந்த கத்தியால் நீவி விடணும். சுற்றி கத்தியால் நீவிட்டு அடி வரைக்கும் கத்தியால் இது பண்ணிங்கன்னா ஈஸியாக தட்டிலேருந்து வெளியே வந்துடும். பாருங்கள், இந்த பக்கம் இட்லி எப்படி பூவாட்டம் அழகாக மல்லிப்பூ மாதிரி இருக்குங்களா? புசு புசுன்னு சுட சுட இருக்குது பாருங்கள். பார்க்க சொல்லவே சூப்பராக இருக்குங்களா? நீங்களும் கண்டிப்பாக ரேஷன் அரிசியில் ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன சொன்னேன்னா, நான் மினி இட்லி தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஆறுனதுக்கப்புறமா சூடாக இல்லை, ஆறுனதுக்கப்புறமா இந்த மூடியை வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுங்க, எடுத்தால் அதை ரெடி ஆகிடுங்க. குட்டி பசங்களுக்கு சூப்பராக பிடிக்கும். என் பையனுங்களுக்கு 2 பேருக்கும் பிடிக்கும் மினி இட்லினா. ஒரே இதில் பெரியவங்களையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியாச்சு, குழந்தைங்களையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோங்க. இட்லி பொடி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இட்லி பொடி நான் எப்படி செய்யணும்னு செய்கிறேன். இட்லி பொடி மேலே தூவி அது ஒரு பெரட்டி எண்ணெய் விட்டு சாப்பிட்டா நாக்கில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மினி இட்லி பொடி உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக தூவி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது இன்னும் ஒரு ஃபேவரட் சாம்பார் இட்லி. எல்லோரும் சாம்பார் மினி இட்லி தானேங்க ஹோட்டலில் வாங்குவாங்க.
நம்ம எங்கெங்க அந்த தட்டுக்கு போட்டு இருக்கிற நம்ம தட்டை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் நம்ம எப்படி யோசிக்கிறோம் பாருங்கள். சாம்பார் விட்டு நம்ம சுட சுட சாப்பிட்டா சும்மா ஜம்முன்னு இறங்கிடுங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ சாஃப்டான இட்லி, சாம்பார் இட்லி இந்த மாதிரி ரேஷன் அரிசியில் உங்களால் நம்பவே முடியாது. அடுத்தது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானா சமையல் செய்யணுன்ட்டு, இல்லைனா ரீயூஸ் பண்ணணுமா எதனா வச்சு அதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி இட்லி சாஃப்டான இட்லி உங்களுக்காக நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு நான் அதுக்கப்புறம் கூட மறுபடியும் புட்டு விட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்னஸ் வருதுன்ட்டு. எங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ சாஃப்டான இட்லி, அது 1 டம்ளர் உளுந்து மட்டும் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி அந்த உளுந்தை யூஸ் பண்ணு 1 டம்ளர். ஓகேங்களா? அதான் இந்த இது மெயினானது. அரிசி ரேஷன் அரிசி தான், நல்லா கழுவணும், மறக்கக்கூடாது. சரிங்களா? சாம்பாரில் தொட்டு